மகாநதி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ போஸ்டர்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை வந்து தெருவு ஃபுல்லாக வீதி ஃபுல்லாக ஒட்டணும் இல்லையா, அதுக்காக ஆளை தேடி போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப அதிகமாக காசு கேட்கறதுனால நம்மளே ஒட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரியும் யமுனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம யமுனாவுக்கு எப்பயுமே வந்து நம்ம நிவினோட ஞாபகம் தான். ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு நீ வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குற ராகினி வேணும்னே அஜயை கூப்பிட்டுக்கிட்டு வந்து இந்த சவுத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை மாட்டணும் அப்படின்னு காவேரியை வெறுப்பேத்துறங்கிற பேரில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வேணும்னே தான் சொல்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற யமுனா இருந்துக்கிட்டு, ஏக்கா உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு திஷ்டி ஃபோட்டோ மாட்டினா நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஆண்டவனே பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கானாட்டுக்கு அப்படின்னு வேணும்னே யமுனா வந்து கிண்டல் பண்ணுறாங்க ராகினியை பார்த்து. ராகினிக்கு நம்மளை தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு, பாருங்க அவள் என்னை திருஷ்டி பொம்மன்னு சொல்கிறா, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஜய் ஒரு வார்த்தை பேசலையே. பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும். அங்கேருந்து அஜய் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்புல. ராகினி மட்டும் வந்து யமுனா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம யமுனாவும் காவேரியும் ஜோடியாக சேர்ந்து இருக்கிறதுனால ராகினியால் ஒன்றுமே பண்ண முடியல. மொக்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாப்புல. டிபியை பார்த்துட்டு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, காவேரி நமக்காக இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம விஜய்க்கு தெரியாது இல்லையா, அது தனக்கு வச்சிருக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் நம்ம காவேரி நம்ம விஜய்கிட்ட இன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா வீட்டில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காரணம் என்ன, போஸ்டர் ஓட்ட போகணும் இல்லையா. அதே மாதிரி பசையெல்லாம் காய்ச்சி போஸ்டர் ஓட்டுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.